ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் பேக் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா எக் ஆட் பண்ணிக்கிறோம். எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். பீட் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌன் சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பீட் பண்ணும் போது சுகர் எதுவும் கீழே போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். இது நல்லா நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் பண்ணியிருக்க ஒயிட் சுகரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 சுகரையும் ஆட் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணிக்கணும். கீழே எந்த ஒரு சுகரும் செட்டில் ஆகாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ப்ரௌனி நல்லா கிரிங்கிள் டாப்போட வரும். அண்ட் இது நம்ம சரியாக பண்ணலன்னா நம்மளோட ப்ரௌனி மேலே டாப் ஹார்ட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாய்லரில் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெல்ட் பண்ணியிருக்க அந்த சாக்லேட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோடக்கு அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க சாக்லேட் என்னென்னா டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக டார்க் சாக்லேட் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ப்ரௌனிக்கு. ஏன் நம்ம விஸ்க் பண்ணும் போதே நம்ம பேட்டர் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொக்கோ பவுடரையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த ஒரு லம்ஸும் இதில் இருக்காது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஜென்டலாக பண்ணணும். அதே மாதிரி ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரிமைனிங் வீடியோவை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.